வணக்கம். 2025 மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இந்த ஆண்டு கோடையில் வெப்பம் இருந்தாலும் சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்ற தலைப்புச் செய்தியுடன் அறிக்கை. எதிர்பார்த்தது போலவே 16ஆம் தேதியிலிருந்து குழப்பம், தூறல் வானிலை தொடங்கிவிட்டது. தற்பொழுது தென் மாவட்டங்களிலே திசையன் விளை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை, கொல்லங்கோடு மற்றும் கேரள எல்லையோரத்தில் மழை, மலைப்பகுதிகளில் கன்னியாகுமரியில் மழை, திசையன் விளை சுற்று வட்டார மழை. இந்த மழை படிப்படியாக மதிய நேரத்தில் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே வெயிலுக்கு பின் கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மிரட்டி கொண்டு தூறலை கொடுக்கலாம். அறுவடை விவசாயிகள் மற்றும் உலர்த்தும் விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மிரட்டு வானிலை தான், ஆனால் மழை பெரிதாக கொடுத்து விடாது, தூறல் நனைக்கும். வரக்கூடிய 21ஆம் தேதிக்கு மேல் 22 இருந்து காற்று சுழற்சி கிழக்கு காற்றை அனுப்ப மழை பொழிவு சற்று பரவலாகும். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே தூறல் நனைக்கும். 24, 25ஆம் தேதி வடகடலோரத்திற்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்திற்கும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில காற்று சுழற்சி அமையும். கனமழை இல்லாவிட்டாலும் பரவலாக லேசான மிதமான மழைப்பொழிவு இந்த மாதம் 22, 23, 24, 25 தேதிகளில் இருக்கிறது. மாத இறுதி நாட்களிலே குழப்பம்தான். ஆனால் ஏப்ரல் 1, 2, 3 தேதிகளிலே வலிமையான நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை தருவதற்கு சாதகம் இருக்கிறது. மாத இறுதி நாட்களிலே வங்கக்கடலில் உருவாகி ஏப்ரல் 1, 2 தேதிகளிலே மழை பொழிவை கொடுக்க காற்று சுழற்சி கண்டிப்பாக அமையும். இப்படி ஏப்ரலில் 3 நிகழ்வும் மேயில் 3 நிகழ்வும் என்று ஏப்ரல் மே கோடையில ஒரு மழைக்காலத்தை அவ்வப்பொழுது நிகழ்விற்கு 3 நாள், மாதத்திற்கு 9 நாள் மழையை கொடுக்கும். விரிவான அறிக்கையுடன் இணைந்திருக்க